அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். உலக தாய்மொழியாம் தமிழ் மொழி, தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி தமிழ் தாய்மொழியான தமிழ் மொழியை காப்பதற்கு இன்னுயிரை தியாகம் செய்த அந்த வீர தியாகிகளுக்கு நம்முடைய நினைவையும் அவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்திக்கிறோம். அதாவது இன்றைய தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்ல இருக்குன்னா, எவ்வளவோ நடிகைகள் நடிகருடைய பிறந்த நாளை யாக வச்சு கொண்டாடுறீங்க பண்றீங்க. நம்ம உயிராக இருக்கக்கூடிய நம்முடைய முகமாக இருக்கக்கூடிய அந்த மொழிக்காண்டி தியாகம் செய்த வந்து எனக்கு நினைவு கூறணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மொழிப்போர் அப்படின்னு சொன்னாவே இந்த மொழியை வச்சு ஆட்சி கட்டில் அமர்ந்த அரசியல்வாதிகள் அவங்க அவங்க தலைமுறைகள்லாம் எனக்கு எப்படி இருக்கு? சரி, இந்த மொழிக்காண்டி இறந்தாங்களா? அவங்க தலைமுறைகள்லாம் எப்படி இருக்கு? அவங்க சந்ததிகள் என்ன பண்றாங்க? அவர்கள் அரசியல் எந்த அதிகாரத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியல. இல்ல இறந்தவர்களுடைய மணிமண்டபம் இருக்கு, அல்ல அவர்களுக்கு ஒரு பேருந்து நிலையத்துல வந்து பேருந்து வச்சிருக்காங்க, அந்த பேருந்து நிலைய பேரை சூட்டிருக்காங்க, அல்லது நூலகத்துக்கு பேர் சூட்டிருக்காங்க அப்படின்னு எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ஆனா தமிழ் மொழியை வந்து சனியன் வீட்டுல வேலைக்காரோட பேசு, நீ தமிழ் தாய் படிக்கிறதுனால உன் தாய்க்கு என்ன கொம்பு முளைத்து போகிறதா அப்படின்னு சொல்லி தமிழை பழித்தவரும் இழித்தவருமான ஒருத்தரை கொண்டாந்து தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லி முக்கு கொண்டு செலவு வச்சிருக்காங்க. நம்மளும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி எப்படிப்பட்ட அரசியல் கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இதே மாதிரிதான் இப்ப தமிழ்நாடு பேர் வச்சுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாரும் யார் வரும்? அறிஞர் அண்ணா அவர்கள் வரும். ஆனா அதுக்கு 78 நாள் ஒருத்தர் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணி இறந்துருக்காருல, சங்கரலிங்கனார் அப்படின்னு. ஆனா அவரை பத்தி இங்க யாருமே தெரியாது. அப்படிதான் இருக்குங்க தமிழ்நாட்டுடைய அரசியல். அதுதான் இங்க நடக்கக்கூடிய இந்த திராவிட லாபிய நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, தெளிவு பெறுங்க. நன்றி.